பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 27, இறைவார்த்தை 46. 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் அருள் கூர்ந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்லி முடித்த 4வது வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 மணி அளவில், அப்படி என்றால் 9ஆம் மணி நேரத்தில் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் சொல்லுகின்றார், ஏலி ஏலி லேமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகின்றார். தன்னுடைய தாயை, தன்னுடைய பாசமிகு தாயை, தன் அருமையான தாயை, அழகான தாயை, அன்பு நிறைந்த தாயை, கருணை நிறைந்த தாயை புனித யோவானிடம் ஒப்புவிட்ட பிறகு, கையில் ஒப்படைத்த பிறகு அவர் இவ்வாறு சொல்லுகின்றார். தன்னுடைய தந்தையை நோக்கி அவர் கதறுகின்றார். ஏன் தெரியுமா? சிலுவை பாடுகளிலே மிக கொடுமையான நேரம் அவருக்கு இதுதான். இதுவரையிலும் அவருடைய சீடர்கள் கைவிடப்பட்டதை தாங்கிக் கொண்டார். தமக்கு சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த நிலைமையை அவர் தாங்கிக் கொண்டார். அவருடைய மக்களாகிய இஸ்ரவேல் மக்களை தேடி வந்தார். அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதையும் அவர் தாங்கிக் கொண்டார். அவரோடு உண்டு கழித்த ஒரு சீடர் 30 வெள்ளி காசுக்காக அவரை காட்டி கொடுத்தார். அதையும் தாங்கிக் கொண்டார். அவரோடு கூட இருந்த அவருடைய சீடர் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சபித்து சத்தியம் செய்து ஆண்டவரை மறுதலித்தார். அதையும் தாங்கிக் கொண்டார். ஆனால் தந்தை கடவுள் அவரை கைவிட்டதை உணர்ந்த பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் தாங்கிக் கொண்டார். நம்முடைய உபச்சார பழக்க வழக்கங்களை தாங்கிக் கொண்டார். நம்முடைய குடி வெறியை தாங்கிக் கொண்டார். நம்முடைய கோபம் அகங்காரத்தை தாங்கிக் கொண்டார். கருவறையை கல்லறையாய் மாற்றியவர்களை தாங்கிக் கொண்டார். யாரெல்லாம் கொலை செய்தார்களோ, யாரெல்லாம் கெட்ட செயல்களில் செய்து சாவான பாவங்களை செய்து அலைந்து திரிந்து கொண்டு இருந்தார்களோ, அவை எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டார். அவர் அதை தாங்கிக் கொண்ட உடனே தந்தையினுடைய முகம் ஒரு செகண்ட் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? தந்தை கடவுளால் அசுத்தத்தை பார்க்க முடியாது. தந்தை கடவுளால் தூய்மை இல்லாததை பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து ஒரு தூய்மையற்ற மனிதராக அந்த நேரத்திலே மாற்றப்பட்டார். அவர் ஒரு கடவுளாக இருந்தவர். நமக்காக தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நம்முடைய சாபங்களை தாங்கிக் கொண்டார். பாவத்தின் நிமித்தம் நாம் சுமந்து கொண்டிருந்த சாபத்தை அந்த நேரத்திலே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தந்தைக்கும் அவருக்கும் இருந்த அந்த உறவும் துண்டிக்கப்பட்டு விட்டது. எனவே தான் இந்த நாள் வரை நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து கொண்டு எவ்வாறு அந்த கல்வர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்தாரோ, அதே போல் நமக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். 40 நாட்கள் புசிக்காமல் நீங்கள் தண்ணீர் மட்டும் குடித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம்.
இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டார். உங்களால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியாது. ஆண்டவரோடு நீங்கள் இல்லை என்றால், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ்வது வீணாகிவிடும். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 54வது அதிகாரம் 8வது வார்த்தை வாசித்து பாருங்கள். உன் முகத்தை இமை பொழுதுதான் உமக்கு மறைத்தேன், ஆனால் உமது இரக்கத்தினால் நான் உன்னை தாங்கிக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை குறித்து மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவமானது மனிதரையும் கடவுளையும் பிரித்துவிடும். எசையா 59வது அதிகாரம் 1, 2 இதை வார்த்தையை வாசித்து பாருங்கள். இதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய காதுகள் மந்தமாகி விடவில்லை, கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் குறுகி போய்விடவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவு இருக்குமே என்றால் அது நீங்கள் செய்த பாவமே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எனவே நாம் செய்த பாவம் உண்மையிலும் உண்மையுமாக நம்முடைய ஜெபம் கேட்காதபடி ஒரு பிளவை, ஒரு பிரிவினையை கொண்டு வரும். எனவே தான் இந்த நாளில் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 22வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. தாவீது இவ்வாறு சொல்லுகின்றார், பாவத்தில் விழுந்த பிறகு அழகாக சொல்லுகின்றார், என் தெய்வமே, என் தெய்வமே, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டு விட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் சொல்வதை கேட்காமலும் ஏன் மிகவும் வெகு தொலைவில் இருக்கிறீர் என்று கேட்கின்றார். ஏனென்றால் சங்கீத ஆசிரியர் சொல்லும் பொழுது, அவர் பாவத்தில் விழுந்த பொழுது ஆண்டவருடைய பேச்சை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை அவரால் கேட்க முடியவில்லை. அதைத்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேதனையோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பாவத்தின் சூழ்நிலை ஒரு மனிதனை அழித்துவிடும். பாவம் மிகவும் கொடுமையானது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டு என்றால் அவனுடைய ஆத்துமா உண்மையிலும் உண்மையுமாக மரித்து போய்விடும். பிரியமானவர்களே, பாவத்தின் நிமித்தம் சாபமாய் இருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் சாபமானார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். சாபமானதனால் அவர் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பாவம் அறியாத அவர் பாவமானார் என்று 2 கொரிந்தியர் 5:21 சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை நீங்கள் தவறுகிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாவங்களை நீங்கள் செய்கிறீர்கள்? உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பி இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய ஆத்துமா இன்னும் பாவத்தில் விழுந்து கொண்டு இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எசையா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, எசையா 53வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தம்முடைய ஆத்துமாவை அவர் ஊற்றி ஜெபித்தார். அவர் பாவம் செய்கிற ஒருவராக கருதப்பட்டார். அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். பொய் சொல்கிறவர்களுக்காகவும் ஏமாற்றுக்காரர்களுக்காகவும் வேண்டிக் கொண்டார். அநேக பேரை அவரது பக்கமாக அவர் சேர்த்து கொண்டார். அவர் எல்லோரையும் அரவணைத்து அன்பு செய்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை கைவிட மாட்டார். உங்களை ஏற்றுக்கொள்வார், உங்களோடு நடப்பார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல உங்களுடைய ஆத்துமாவை ஊற்றி ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வல்லமைமிக்க கரத்தின் கீழ் தாழ்த்துங்கள். அப்பொழுதுதான் நீங்களும் ஆண்டவரை நோக்கி என் நிறைவா, என் நிறைவா என்று கூப்பிடக்கூடிய வேளையிலே அவர் உங்களை தாங்கிக் கொள்வார். அவர் உங்களை வழி நடத்துவார். இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிகின்றோம். நற்கருணை நாதராய் வந்திருக்கின்றார். இவர்தான் உங்களுக்காக தந்தையிடம் என் நிறைவா, என் நிறைவா என்று சொல்லி உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்தவர். அவரை நோக்கி சில மணித்துளிகள் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கல்வாரி சிலுவையிலே நீர் தொங்கிய பொழுது, எங்களுக்காக நீர் மரிக்க உம்மை ஒப்பு கொடுத்த பொழுது பேசிய 4வது வார்த்தையை தியானிக்க உதவி செய்திருக்கின்றீரே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. எங்களை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்றோம். சில நேரங்களிலே கைவிடப்பட்ட நிலைமையில் நாங்களும் இருக்கின்றோம். எங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை உமது வார்த்தையின் வழியாக அந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கின்றீர். ஆண்டவரே, அக்கிரமம் செய்கிறவர்களில் ஒருவராக இருந்தோம். மற்றவர்களை வேதனைப்படுத்தினோம், மற்றவர்களை காயப்படுத்தினோம், மற்றவர்களை குற்றப்படுத்தினோம், அநேக பேரை வேதனைப்படுத்தி அநேக பேருடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்தோம் என்பதை இந்த நேரத்தில் அறிகின்றோம். அநேக பிள்ளைகளை உம்மை நோக்கி வழிநடத்தாதபடி தீமையை நோக்கி வழிநடத்தி இருக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் தீர்ப்பிட்டு இருக்கின்றோம், வேதனைப்படுத்தி இருக்கின்றோம், விபச்சாரம் செய்திருக்கின்றோம், கருவறையிலே பிள்ளைகளை அழைத்திருக்கின்றோம், வார்த்தையினால் மற்றவர்களை காயப்படுத்தி கொலை செய்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பரிசுத்த இரத்தம் எங்களை தாங்குவதாக. உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் பரிந்து பேசிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. உமது வார்த்தையின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.